Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஏபெக்ஸ் கோர்ட் மூவ்ஸ் கைட்லைன்ஸ் டு ரெகுலேட் போலீஸ் காண்டக்ட் டியூரிங் மாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ் காண்டக்ட், அதாவது மாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ போலீஸினுடைய நடவடிக்கை என்ன மாதிரியான இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெகுலேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதன் விளைவாக நமக்கு எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக. அண்ட் அது போக செட் ஆஃப் டிமாண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எஸ், அந்த விக்டிம்ஸ் நீட் எக்ஸாம் ரிலேட்டட் அந்த விக்டிம்ஸ்க்கு 1 crore காம்பன்சேஷன், தென் எஃப்ஐஆர்ஸ் எதுவும் ஃபைல் பண்ணக்கூடாது ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே. எஸ், அப்படியே ஃபைல் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களா? எஸ். ஸோ இப்போது அதில் அந்த ஜூலை 20 எஸ்பெஷலி ஆன் தேட் பர்டிகுலர் டே பார்லிமெண்ட்டை நோக்கி அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து மார்ச் பண்ணுறதா இருந்தது. கரெக்டாக. அண்ட் அந்த டைமில் தான் நமக்கு டெல்லி போலீஸ் நிறையா ஆக்ஷன் எடுத்தாங்க, லாத்தி சார்ஜ் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஈவன் பெல்லட் கன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே. பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவன் தே ஹவ் லாஸ் தேர் விஷன். எஸ், தே ஹவ் லாஸ் தேர் சைட் அப்படின்னு பார்க்குறோமா? எஸ், நிறைய இந்த மாதிரி நியூஸ் பார்த்தோம். கரெக்டாக. இது ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி போலீஸினுடைய எக்ஸஸ், தட் இஸ் போலீஸ் எக்ஸசஸ் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், போலீஸ் வந்து அவங்களுடைய நடவடிக்கையை அதிகப்படியாக பண்ணுறது when there is a protest or when there is an agitation அந்த டைமில். ஸோ இது ரிலேட்டடாக பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய வருது. அண்ட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ரைட் டு ப்ரொட்டெஸ்ட் ஆர் ரைட் டு ப்ரொட்டெஸ்ட் பீஸ்ஃபுல்லி ஆர் ரைட் டு பீஸ்ஃபுல் ப்ரொட்டெஸ்ட், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போலீஸ் வந்து எக்ஸஸாக ஆக்ஷன் எடுக்கிறீங்க, லாத்தி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த டெமோக்ரஸி. எஸ், ஸோ அதை வந்து அகெயின் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ இது ரிலேட்டடாக நமக்கு கான்ஸ்டியூஷனில் இல்லை சட்டத்தில் என்ன அடிப்படையில் நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் அப்போ எப்படி தான் போலீஸ் ஹேண்டில் பண்ணுறது, இது ரிலேட்டடான சட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிலேட்டடாகவே ஒரு ஆர்டிக்கல் செப்பரேட்டாக டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் போலீஸ் பவர். அதாவது த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவு வரைக்கும் போகலாம், அட் த சேம் டைம் போலீஸ் பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்கிறாங்க இல்லை அதை வந்து ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கிறாங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே அப்படின்னா அதுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ், எந்த அளவுக்கு லிமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஒரு அனாலிசிஸ் ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரைட் டு ப்ரொட்டஸ்ட், இதை பற்றி பார்க்கலாம். இந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இஸ் இட் அன் அப்சல்யூட் ரைட்? எஸ், அப்சல்யூட் ரைட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, நமக்கு எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்சல்யூட் ரைட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது இல்லை அப்படின்னா நாட் அப்சல்யூட், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயம் வரும். ஓகே, ஸோ அந்த வகையில் த ரைட் டு அசெம்பிள், தட் இஸ் சிட்டிசன்ஸ் ஹாவ் த ரைட் டு அசெம்பிள் பீஸ்ஃபுல்லி, தட் இஸ் விதவுட் எனி ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட். அண்டர் ஆர்டிக்கல் 19 clause 1 subclause B guarantees this particular right, but it is not absolute. அதாவது இதுக்கு எந்த விதமான தடுப்புகளுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு certain reasonable restrictions and that is also mentioned under same article 19 under clause 3. Okay, so public order, sovereignty and integrity, that comes above the right to assemble peacefully. Okay, so it is subject to reasonable restrictions. If it is going to affect the public order, sovereignty and integrity of India, then the action can be taken. அப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது? We have Bharatiya Nyaya Sanhita, that is your previous IPC, and section 163 of the Bharatiya Nagarik Suraksha Sanhita, this is your CRPC, remember? And this section 163 is nothing but section 144 of CRPC, remember? 144 தடை சட்டம் படிச்சிருக்கோமா?
144 தடை சட்டம். முன்னாடி நமக்கு 4 பேருக்கு மேலே கூடி தெருவில் நிற்கக்கூடாது. நின்று அங்கே போலீஸ்க்கு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. 144 தடை உத்தரவு இருக்கும்போது ஒரு கூட்டமாக கூடி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. எஸ், நம்ம ஊரில் நிறைய பார்த்துருக்கோம். கரெக்டாக தூத்துக்குடி இஷ்யூலலாம் 144 தடை உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக. ஸோ இது வந்து சிஆர்பிசியில் 144 வருது. அதுவே இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா அதே சட்டம் 163 இருக்குது. ஓகே, ஸோ என்னப்பா இது 163 புதுசாக ஏதோ அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்த செக்ஷன் 144 தான் நமக்கு பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 163 இருக்குது. ஸோ இந்த சட்டங்களின் கீழே அத்தாரிட்டிஸ் ஹாவ் த பவர் டு டிக்ளேர் அசம்பிளிஸ் அன்லாஃபுல், சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தே கேன் ரெகுலேட் தேர் மூவ்மெண்ட் டு மெயின்டைன் பப்ளிக் ஆர்டர். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து லிமிட்ஸ் ஆன் போலீஸ் பவர். நமக்கு இதில் என்ஹெச்ஆர்சி உள்ள வராங்க. ஏன்னா நம்ம யாரை எஜிடேட் பண்ணுறவங்க யார்? தே ஆர் நத்திங் பட் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ரைட்? எஸ், ஸோ அவங்க அப்படிங்கிறப்போ தே ஹாவ் தேர் ஓன் ரைட்ஸ். அது போக as a human being they have their own human rights, right? So as per NHRC and the code of conduct for the police, any use of force to disperse a crowd must be lawful, necessary and strictly limited to the irreducible minimum force. அதாவது குறைந்தபட்ச ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தணும். ஓகே, அந்த க்ரௌடை சட்டத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப குறைந்தபட்ச ஃபோர்ஸை பயன்படுத்தி தான் கட்டுப்படுத்தணும், அந்த க்ரௌடை விலக்கி விடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் டைம் அண்ட் அகைன் நமக்கு இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனிதா தாக்கூர் கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் 2016 நடந்தது. அண்ட் தென் மஸ்தூர் கிசான் சக்தி சங்காத்தான் கேஸ், இது 2018. இந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை என்ன வந்திருக்கு, அத்தாரிட்டிஸ் நீங்கள் உங்களோட ஃபோர்ஸை எக்ஸஸாக பயன்படுத்தக்கூடாது, மக்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய ரைட், தே ஹாவ் த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத சொல்லி இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் யூ ஹாவ் டு நோ. அண்ட் நான் சொன்ன சட்டங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிதா தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2016, அண்ட் மஸ்தூர் கிஷான் சக்தி சங்காத்தான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018, அண்ட் அது போக அமித் சாஹ்னி வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் 2020, அந்த ஷாஹின் பா ப்ரொட்டஸ்ட் அந்த டைமில். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே டிசென்ட் அப்படிங்கிறது, அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு வாதம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட், ஒரு உரிமை. அதுதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோடைய ஒரு நேச்சர். கரெக்டாக, அதாவது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டே பண்ணிகிட்டு இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லைல்ல. டிசென்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஜனநாயக உரிமை தான். எஸ், ஸோ அதை தான் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸும் நிறைய இடத்துல வலியுறுத்தி இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு கான்ஸ்டியூஷனல் லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன அண்ட் இது ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அண்ட் யூ கேன் மேக் நோட்ஸ் அபவுட் இட் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் இன்ட்ரடியூசஸ் பேப்பர் லீக் பில் இன் லோக்சபா. ஓகே, ஸோ லோக்சபாவில் ஃபைனலாக நமக்கு இந்த பேப்பர் லீக் ரிலேட்டட் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் see about it. அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த லெஜிஸ்லேஷன்? பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. அதில் தான் இப்போ அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க 2026. ஓகே, ஸோ ரிமெம்பர் 2024 நமக்கு ஆல்ரெடி நீட் யூஜி பேப்பர் லீக் நடந்திருக்கு, பார்த்துருக்கோமா? எஸ், ஸோ அப்போவே இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தில் தான் இப்போது அமெண்ட்மெண்ட், அதாவது மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த பில், இந்த சட்டத்தினுடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ்: டார்கெட்டிங் சிண்டிகேட்ஸ். இதனுடைய ப்ரிடாமினன்ட் ஆர் ப்ரைமரி மேண்டேட் என்ன? to deter organized criminal syndicates, hacker networks and corrupt officials. They play the huge role, right? ஸோ இவங்க எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறது. who systematically leak question papers. ஏன்னா அஃபீஷியல்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இவங்களே இயங்க முடியாது. கரெக்டாக? எஸ், ஸோ இவங்க எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறது தான் இதனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ். அண்ட் தென் ப்ரொடெக்டிங் மெரிட்டோக்ரஸி. எஸ், ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆனஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ். இந்த இடத்துல லிட்ரலி யூ கேன் இமேஜின் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நீட். Yes, ensuring that access to public employment and higher education remains transparent and merit based.
ஏன்னா பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கரெக்டாக. அண்ட் திஸ் பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் இஸ் டிசைடிங் த ஃப்யூச்சர் ஆஃப் மெனி கேண்டிடேட்ஸ். எஸ், அந்த ஆஸ்பிரன்ஸோட ஃப்யூச்சரே டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரெக்டாக. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர், அந்த யூத், அந்த யங் பாப்புலேஷனுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம கண்ட்ரியோட ஃப்யூச்சருமே. எஸ், ஸோ தே ஷுட் நாட் லூஸ் they should not lose confidence in the system. Yes, ஸோ அதனால் டிரான்ஸ்பெரன்சி அண்ட் மெரிட் பேஸ்டு அந்த மெரிட்டோக்ரஸியை என்ஷூர் பண்ணுறது. ஓகே, ஸோ எஸ், அது செகண்ட் அப்ஜெக்டிவ். அண்ட் தென் ரெஸ்டோரிங் ட்ரஸ்ட். அகெயின் நமக்கு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அண்ட் ஆல்சோ பப்ளிக் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் எரோட் ஆகிடக்கூடாது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அதையும் இதற்கு மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே, நவ் இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகே, 2024க்கும் 2026க்கும், அதாவது இப்போ கொண்டு வந்திருக்க மசோதாலையும் என்னென்ன திருத்தங்கள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டிராஸ்டிக்கலி எஸ்கலேட்டட் பனிஷ்மெண்ட்ஸ். அதாவது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி, அந்த கலெக்டிவ் லெவல்லையும் சரி, நமக்கு பெனால்ட்டிஸ் அப்படிங்கிறத அதிகபட்சமாக்கியிருக்காங்க. இப்போது இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மேக்ஸிமம் அதிகபட்ச சிறை தண்டனை அப்படிங்கிறது முன்னாடி 5 வருஷமாக இருந்தது, இப்போ 10 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ முன்னாடி 10 லட்சம் ஃபைன், அந்த பெனால்ட்டி தொகை அப்படின்னு இருந்ததை இப்போது 50 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதில் அந்த க்ரைமில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்கனைஸ்டு க்ரைம் ஆர் சிண்டிகேட்ஸ், அந்த பேப்பர் லீக்கிங் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த ஹேக்கர்ஸ் நெட்வொர்க், இதெல்லாமே அதை அவங்களுக்கான சிறை தண்டனை அப்படிங்கிறது அப் டு 7 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஈவன் 10 இயர்ஸ்மே அந்த ஃப்ராட்ஸோடைய டெப்த்தை பொறுத்து, அந்த ஃப்ராடு பண்ணியிருக்காங்கல்ல, ஃப்ராடுத்தனத்தோடைய டெப்த்தை பொறுத்து இன்னும் 10 இயர்ஸாக கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் பெனால்ட்டிஸுங்கிறது 10 கோடி வரைக்கும் இருக்குது. ஓகே, அண்ட் அஃபீஷியல்ஸ் யாரெல்லாம் இதில் ஈடுபடுறாங்களோ, அந்த பேப்பர் லீக்ஸ் விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அப் டு 50 lakhs வரைக்கும் பெனால்ட்டிஸும் விதிக்கப்படும். ஓகே, ஸோ 3 பேருக்குமான தண்டனை விவரங்கள் இது, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் ஜுடிஷியல் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் ஆர்கிடெக்சர். இதை நம்ம ஆல்ரெடி நமக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இம்மீடியட்டாக ஒரு மெஷர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் செட்டப் பண்ணுவோம். அண்ட் நம்ம கூட ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸுக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக. ஸோ இப்போது அதுக்கான சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க மேண்டேட்டு, டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன். இதில் ஸ்டேட் போலீஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், ஆர் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ரிக்டாக அந்த 60 days டைம்லைனுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, ஸோ டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அண்ட் தென் ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டே டு டே ஹியரிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரையலை வித்தின் 3 months ஆஃப் சார்ஜ் ஷீட் பீங் ஃபைல்டு, அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே அந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு இந்த சட்டத்தின் கீழே. அண்ட் ஆல்சோ நேச்சர் ஆஃப் அஃபென்சஸை காக்னிசபிள், நான் பெயிலபிள் அண்ட் நான் கம்பவுண்டபிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் police கேன் அரெஸ்ட் விதவுட் அ warrant. Cognizable, bail is not a matter of right, that is non-bailable, and cases cannot be settled out of court, that is non-compoundable. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நமக்கு இது கொடுப்பாங்க கம்பவுண்டபிள், அதாவது நம்மளே இந்த கோர்ட்டுக்கு வெளியே வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தில் it is cognizable, non-bailable and non-compoundable. Remember this, okay? அண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் லைபிலிட்டி. நமக்கு காஸ்ட் ரெக்கவரி, இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனா சும்மா கிடையாது, கரெக்டாக. அதுக்கு நம்ம ஒரு காஸ்ட்டை கவர்மெண்ட் செலவு பண்ணுது இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் அதுக்கப்புறம் பேப்பர் லீக் ஆகி அகைன் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அந்த காஸ்ட் ரெக்கவரி ஃபுல்லாகவே அந்த பேப்பர் லீக்கில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்தே ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எம்பவர்ட் டு அட்டாச் ஆர் கன்ஃபிஸ்கேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் அக்யூமுலேட்டட் த்ரூ these frauds. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிளாக் லிஸ்டிங், அதாவது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக தான் லீக் ஆகுதுன்றப்போ தே கேன் பி பேண்ட் ஃப்ரம் ஹேண்ட்லிங் எனி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் அப் டு
4 years. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் அன்ஃபேர் மீன்ஸ், ஏன்னா நமக்கு பில்லுலேயே அன்ஃபேர் மீன்ஸ்ன்றது இருக்கும், மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த அன்ஃபேர் மீன்ஸுக்கான டெஃபினேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இட் கவர்ஸ் மாடர்ன் டிஜிட்டல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மால் ப்ராக்டிசஸ். உங்களுக்கு ட்ரெடிஷ்னலும் வரும், டிஜிட்டலும் வரும், இன்க்ளூடிங் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அண்ட் தென் ப்ரிமெச்சூர் டிசமினேஷன் ஆஃப் எக்ஸாம் டேட்டா, ஹேக்கிங் டேட்டா பேசஸ், tampering with OMR sheets, providing unauthorized answers, identity impersonation, அந்த ஃபேக்காக ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு வேறு ஒரு பர்சனை வச்சு எக்ஸாம் எழுத வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இது எல்லாமே அன்ஃபேர் மீன்ஸுக்கு கீழே டெஃபினேஷனாக டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பில்லு தான் இப்போ நமக்கு லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். SC seeks centers reply on plea over anti-defection law. ஓகே, anti-defection law அகெயின் நமக்கு நியூஸில் வந்திருக்கு. ரிமெம்பர், இது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போ எலெக்ஷன் முடிஞ்சாலுமே நமக்கு அடுத்தடுத்து நடக்கிறது இந்த சட்டம் தான். இந்த சட்டம் தமிழில் என்னது? கட்சி தாவல் தடை சட்டம். எஸ், ஆன்டி-டிஃபெக்ஷன் லா நமக்கு 10th ஸ்கெடியூல், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் 10th ஸ்கெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் வயா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1985. தட் இஸ் 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு PYQs எடுத்து பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே கொடுத்துட்டு 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகே, அண்ட் இதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன? அண்ட் இதை நம்ம ஃபேமஸாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நார்த்து சைட்லலாம் இந்த ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்கன்னே சொல்லலாம். ஓகே, ஆயாராம் கயாராம் கல்ச்சர், அதாவது வந்தாராம் போனாராம், அதாவது ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிட்டு ஷிஃப்ட் ஆகுறது, அதை தான் ஆயாராம் கயாராம் கல்ச்சர்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை தடுக்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி கீழே, அந்த பேனர் கீழே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் எக்ஸ்ன்றவங்க ADMK பேனர் கீழே நிற்கிறாங்க எலெக்ஷனில், அண்ட் ஆல்சோ தே ஆர் வின்னிங் த எலெக்ஷன். கரெக்டாக? அண்ட் ஒன்ஸ் எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறம், அதாவது MLAன்ற போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் அவங்க ADMK பேனர்லேருந்து வெளியில் போகிறாங்க இல்லையா, இன்னொரு பார்ட்டிக்கு போகிறாங்க, அது என்ன பார்ட்டியாக வேணா இருக்கட்டும். ஸோ அதை தான் இங்கே டிஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாகவும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த பேனருக்கு கீழே நின்னதுனால தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு சாரார். எஸ், ஸோ அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதாகவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த வகையில் நமக்கு இந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது என்னெல்லாம் இருந்தால் ஒரு லெஜிஸ்லேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு MLAவை நம்மளால் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். if they voluntarily give up the membership of their political party. அவங்க வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ADMKலேருந்து எனக்கு ADMK வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போகிறாங்க இல்லையா, அப்படி போகிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் MLA டிஃபெக்ஷனுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அடுத்து, voting or abstaining from voting in the house contrary to any direction issued by their political party. இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே விப் இருக்கும். கரெக்டாக? அந்த பார்ட்டி விப் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கம் லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து செயல்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது விப் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்லு வந்து சட்டமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கப்பா, இந்த விப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பார்ட்டி மெம்பர் சப்போர்ட்டிவாக ஃபாராக ஓட் பண்ணுறாங்க. ஸோ கோயிங் அகெயின்ஸ்ட் த பார்ட்டி விப். அப்படி பண்ணாலும் ஆர்எல்ஸ் ஓட்டிங் பண்ணாமல் அப்ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்கப்படும். அண்ட் ஆல்சோ இஃப் தே ஜாயின் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் பீங் எலெக்டட் அஸ் அன் இண்டிபெண்ட் கேண்டிடேட். சுயேட்சையாக ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறது, அதுவுமே டிஃபெக்ஷன் தான். அண்ட் தேட் ஆல்சோ குவாலிஃபைஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே, அண்ட் அடுத்து, if they join a political party 6 months after being nominated to the house. உங்களுக்கே தெரியும் நாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். லோக்சபா பொறுத்த வரைக்குமே சரி, ராஜ்யசபா பொறுத்த வரைக்குமே சரி, நமக்கு நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு இருப்பாங்க. எஸ், அதாவது பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, இதன் அடிப்படையில் இல்லை லிட்ரேச்சரின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரிலாம் நாமினேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்படி நாமினேட் பண்ணுறக்கூடிய பர்சன்ஸ் வந்து அந்த எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்சன்ஸ் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நாமினேட் ஆகி, அதாவது ஹவுஸுக்கு நாமினேட் ஆகி 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறது, தட் குவாலிஃபைஸ் ஃபார் டிஃபெக்ஷன். ஓகே,
ஸோ தீஸ் ஆர் த 4 மேஜர் கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ லெஜிஸ்லேட்டர். அண்ட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் சட்டம் அப்படிங்கிறது முன்னாடி 2 விஷயத்தை வந்து அலோவ் பண்ணுச்சு. ஒன்று வந்து ஸ்பிளிட்ஸு, இன்னொன்று வந்து மர்ஜர். ஸ்பிளிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1/3 ஆஃப் த பார்ட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டியில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 12 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 12 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1/3 அப்படிங்கிறப்போ ஒரு 4 பேர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து இன்னொரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணால் அது வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து முன்னாடி அலோவ் பண்ணுச்சு ஸ்ப்ளிட்டை. பட் நமக்கு 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்ப்ளிட் ப்ரொவிஷனை டெலீட் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்போ கிடையாது. இன்னொன்று என்ன இருக்குது, மர்ஜர் அப்படிங்கிறது நமக்கு 2/3. இப்போ 12 பேரில் நமக்கு 2/3 அப்படிங்கிறது எவ்வளோ, கிட்டத்தட்ட 8 பேர் ஆயிடுச்சா. அவங்க 8 பேர் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மர்ஜருக்கு கீழே வரும். ஸோ அது என்னது, மர்ஜர் requires at least 2/3 of the members of a legislature party to agree to join another party. ஸோ இப்போ மர்ஜர் கிளாஸ் வந்து அலோவ் பண்ணி தான் இருக்குது. மர்ஜர் கிளாஸை வந்து டெலீட் பண்ணலை, ஸ்ப்ளிட் ப்ரொவிஷன் மட்டும்தான் நமக்கு டெலீட் பண்ணி இருக்காங்க. ஓகே சரி மேம், இப்போ இந்த சட்டத்தில் பிரச்சனை என்ன, எதுக்காக வந்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மர்ஜர் கிளாஸ் இருக்கு இல்லையா, மர்ஜர் ப்ரொவிஷன், அதில் தான் நமக்கு வந்து இஷ்யூவே இருக்குது. ஓகே, 10th ஸ்கெடியூலில் இந்த ஹோல் இஷ்யூவே இந்த 10th ஸ்கெடியூலில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் 4 அதை சரவுண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அந்த பேராகிராஃப் 4ல் 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று 4 clause 1 அண்ட் பேராகிராஃப் 4 clause 2. ஓகே, இந்த 2 விஷயத்தில் தான் இப்போ நமக்கு இஷ்யூவே இருக்குது. பேராகிராஃப் 4 clause 1 என்ன சொல்லுது பாருங்கள், இட் ஸ்டேட்ஸ் தட் a member won't be disqualified if their original political party merges with another party. See, இதில் 2 விஷயம் நீங்கள் டெஃபினிஷனாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஓஜின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. இந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அசம்பிளிலேயோ இல்லை அந்த பார்லிமெண்ட்ரி ஹவுஸ்லேயோ இருக்காங்க இல்லையா மெம்பர்ஸு, எம்எல்ஏ எம்பிஸ்ன்னு அந்த பார்ட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே எம்எல்ஏஸை இந்த கேஸில் எடுத்துக்கோங்க. அசம்பிளிக்குள்ளே எவ்வளோ ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்காங்க, அதுதான் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, ஏடிஎம்கே லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. ஓகே, ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது அசம்பிளிக்கு வெளியே நமக்கு ஏடிஎம்கே அஸ் அ பார்ட்டியாக இருக்குல்ல, கட்சியாக. எஸ், அது எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்குது, அதுதான் ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போது பாருங்கள், பேராகிராஃப் 4 clause 1 என்ன சொல்லுது, a member won't be disqualified if their ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி merges with another party. ஓகே, ஸோ இப்படி நடந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. அண்ட் அதே சேம் டைம் பேராகிராஃப் 4 clause 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், that a merger is deemed to have taken place if not less than 2/3 of the legislature party agree to it. பேராகிராஃப் 4 clause 2ல் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியில் இப்போ 12 எம்எல்ஏஸ் ஏடிஎம்கேயில் இருக்காங்க, அதில் 2/3 8 பேர் வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து மர்ஜர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் 4 clause 2 வந்து சொல்லுது. ஸோ கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்கா, இதில் தான் நமக்கு இஷ்யூவே வருது. அண்ட் இதில் வந்து 2 விதமான ரீடிங் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது 2ஐயும் சேர்த்து ரீட் பண்ண போகிறீங்களா, கன்ஜங்டிவ் ரீடிங்கா, இல்லை நான் இதை தனியாக ரீட் பண்ண போகிறேன், டிஸ்ஜங்டிவ் இன்டர்பிரேட்டேஷன் கொடுக்க போகிறீங்களா, அதுதான். ஓகே, அண்ட் இதில் இந்த லூப் ஹோல் அப்படிங்கிறது அந்த டிஸ்ஜங்டிவ் இன்டர்பிரேட்டேஷனில் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, a faction of elected members have increasingly interpreted 4 clause 2 as a stand alone power. இதை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. whereas ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மர்ஜ் ஆகிறத பற்றி கவலையே படுறது கிடையாது. ஓகே, அதான் சட்டத்தில் இந்த பேராகிராஃப் 4 clause 2ல் என்னப்பா சொல்லியிருக்கு, 12 பேரில் 8 பேர் வந்து இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறது எப்படி உங்களுக்கு டிஃபெக்ஷன் ஆகும், இது வந்து மர்ஜர் தான், அதனால் இது வந்து அக்செப்டட் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ டீம்டு மர்ஜர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈவன் இஃப் த ஆக்சுவல் பேரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஹேஸ் நாட் மர்ஜ்ட் அண்ட் கம்ப்ளீட்லி அப்போசஸ் த மூவ். ரீசெண்டாக நமக்கு இப்போ இந்த ஏஏபி இஷ்யூலையும் பார்த்தோம் இல்லையா, ராகவ் சத்தா அவர்களோட நிறைய பேர் வந்து அந்த ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து விலகி பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாங்கன்ட்டு. எஸ், அதுவுமே ஏஏபி என்ன சொன்னாங்க, ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி நாங்கள் தான், எங்களோட பொலிட்டிக்கல் லீடர் பிஜேபியில் மர்ஜ் பண்ணுறதை பற்றி எதுவுமே சொல்லலையே, இவங்க பண்ணியிருக்கக்கூடியது டிஃபெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. வேறஸ் அவங்க அந்த ஏஏபி மெம்பர்ஸ் டிஃபெக்ட் ஆனவங்க என்ன சொல்கிறாங்க,
இந்த மாதிரி மர்ஜர் 2/3 இருக்கோம் நாங்கள் 2/3 பீப்புள் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகி போகிறோம். அதை எப்படி நீங்கள் வந்து டிஃபெக்ஷன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் அ டீம்டு மர்ஜர் அப்படின்றது அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. ஸோ திஸ் எஃபெக்டிவ்லி ஆக்ட்ஸ் அஸ் அ லைசன்ஸ் ஃபார் ஹோல்சேல் டிஃபெக்ஷன். ஸோ சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஹோல், இதை தான் நம்ம வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஹோல் ஓட்டையை பயன்படுத்தி வெளியில் வர பார்க்குறது அந்த மாதிரி. ஓகே, அண்ட் it further allows the legislative faction to hijack the party symbol and identity. பார்த்தோமா, இது நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே பொருந்துமா? ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் டிஃபெக்ட் பண்ணிட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் ஏடிஎம்கே, எங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் தான் வந்து ஏடிஎம்கேயோட இந்த பார்ட்டியோட விப்பு நாங்கள் தான் அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட போய் நின்னாங்களா? பார்த்தோமா? ஸோ ஹைஜாக்கிங் த பார்ட்டி சிம்பிள் அண்ட் ஐடென்டிட்டிக்கு எக்ஸாம்பிளாக அதை நம்ம சொல்லலாமா? எஸ். அண்ட் கன்ஜங்டிவ் ரீடிங் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். தட் இஸ் போத் ஆஃப் தீஸ் clauses should be read together. Okay, so a merger first happen at the organizational or the parent party level. அதாவது மொத்தமாகவே உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஏஏபி வந்து இணைகிறாங்களா, எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான பார்ட்டி மொத்தமாகவே போய் இணைகிறாங்களா, அப்படின்னா தான் அதுக்கு அடுத்து அந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி 2/3 மெம்பர்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிறது கன்ஜங்டிவ் ரீடிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஃபைனலாக நியூஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே பண்ணலைங்க, நமக்கு அந்த கேஸில் வந்துட்டு டிரெக்டாக சென்டர் உள்ளே எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? எஸ், பார்லிமெண்ட் மூலமாக நீங்கள் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லூப் ஹோல்ஸ் இன் த 10th schedule ஆர் அல்டிமேட்லி மேட்டர்ஸ் ஃபார் பார்லிமெண்ட் டு டேக் அ கால் ஆன் ஆஸ் இட் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க் டிசைன்டு பை த லா மேக்கர்ஸ் தெம்செல்ஸ். ஏன்னா 52nd கான்ஸ்டியூஷன்னு ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் தான், அதாவது பாராளுமன்றம் தான். இப்போ அதே பாராளுமன்றமே இந்த லூப் ஹோலை களையட்டும், இதில் முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கோர் இஷ்யூ கைஸ். எஸ், let's move on to the next one. Data center capacity to jump to 12 gigawatt as AI fuels demand. Okay, so data center, yes, ரீசெண்டாக கூட இப்போ ஏபியில் வந்திருக்கு, லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, நியூஸில் பார்த்துருக்கோம். எஸ், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டா சென்டருனுடைய ஆப்ரேஷ்னல் கெப்பாசிட்டி அது லிட்ரலி 12 gigawatt வந்து ரீச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஓகே, சி 2030 ஆஸ் ஆஃப் நவ் 2025 படி இட் இஸ் பீயிங் 2.2 gigawatt. ஓகேயா, பட் விதின் தீஸ் 5 years நமக்கு 2030 இட் வுட் ரீச் 12 gigawatt. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் 12 gigawatt. ஓகே, லிட்ரலி ஒரு 5 times இன்க்ரீஸ் பார்க்குறோமா? ஸோ இட் இஸ் டியூ டு வாட்? ஏஐ ஒர்க் லோட். ஸோ மொத்தமாகவே வந்துட்டு ஏஐ மூலமாக நமக்கு இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஓவராலாக அந்த எலக்ட்ரிசிட்டி இது இருக்கு இல்லையா, அது பாருங்கள் 2025 275 மெகாவாட்டாக தான் இருந்திருக்கு. வேரஸ் அகெயின் அந்த 2030 ஒரு 5 yearsக்குள்ளே இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் 6546 மெகாவாட். அண்ட் இதுக்கான பவர் கன்சம்ஷன் உங்களுக்கே தெரியும், டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் இட் டிமாண்ட்ஸ் ஹியூஜ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த டிமாண்டுமே இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் 191 terawatt hours. சி நாட் மெகாவாட், நாட் ஜிகாவாட், we are talking about terawatt. ஸோ 191 terawatt hours வந்து 2040 ரீச் ஆகும் அப்படிங்கிறதும். அண்ட் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் 2025 இட் இஸ் பீயிங் 10 terawatt hours. ஓகே, அண்ட் ஏஐ மூலமாக நமக்கு இந்த டேட்டா சென்டர் மூலமாக லைக் என்ன மாதிரி இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமிக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் ஆஃப் நவ் 2025 படி இந்தியாவுடைய மொத்த டிஜிட்டல் எக்கானமியோடைய வேல்யூமே 32 லட்சம் கோடியாக இருக்குது. லிட்ரலி ஒரு 12% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி வந்து இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அண்ட் இதில் நமக்கு 2032 அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு 6-7 வருஷங்களில் இந்த ஏஐ மார்க்கெட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 11.7 லட்சம் கோடி வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. டிஜிட்டல் எக்கானமி ஓவராலாகவே இப்போ 32 lakh crore தான் இருக்குது. வேறஸ் அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில் ஏஐ மார்க்கெட் மட்டும், அதுவும் டொமெஸ்டிக் ஏஐ மார்க்கெட் மட்டுமே 11.7 lakh crore வந்து ரீச் பண்ணுறதா இருக்குது. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ சென்டர், இந்த டேட்டா சென்டர்லாம் எங்கே அதிகமாக இருக்குது மேம் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு
தமிழ்நாடு இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் ஒரு 65% ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அந்த ஐடி லோட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இப்போ ஃபர்தராக நமக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குறோம் ஏபி, தெலுங்கானா, யூபி, கர்நாடகா இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ எஸ் இதுதான் உங்களுக்கு டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இதில் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு மேஜர் இஷ்யூ என்ன, எஸ் யூசேஜ் ஆஃப் வாட்டர். ஏன்னா டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இட் ரெக்வயர்ஸ் ஹியூஜ் கூலிங் சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து ஹியூஜ் லோட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து நம்ம நீர்நிலைகள் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் அபவுட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் லிவிங் ஓவர் தேர் அப்படிங்கிறது ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கான சொல்யூஷனுமே சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஆஸ் ஆஃப் நவ். லைக் வந்து இந்த கூலிங்க்கு மட்டுமே கூலிங்க்கு வந்து அதாவது கூலிங் ஏஜென்ட்டாக நம்ம ஏன் வாட்டரை பயன்படுத்தணும், we can have other means to have the coolants அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதனுடைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஸோ அதுவுமே அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை இந்த எலக்ட்ரிசிட்டி ஓவராக டிமாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம தேவைப்படுற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதுக்கேற்ற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸும் நமக்கு எடுக்க தான் செய்கிறாங்க. ப்ரமோட் லைக் க்ரீன் டேட்டா சென்டர்ஸை வந்து ப்ரமோட் பண்ணலாம், லைக் லிக்விட் கூலிங் டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வரலாம், எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஆஸ் ஆஃப் நவ் டேட்டா சென்டர்ஸ் ஆர் requiring huge amounts of water. அது உண்மைதான். ஓகே, so yes, that's all about this one. And this is the reality of AI data centers in India. Okay, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. why India's youth compete fiercely for government jobs. எஸ், இது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் ஆர்டிக்கலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்தியன் ஆஸ்பிரண்ட்ஸ் லைக் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக இவ்வளோ காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு டிகிரி ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க கரெக்டாக, அந்த டிகிரிக்கு ஏற்ற வேலைக்கு போகலாம் தானே. பட் யூ ஆஸ்பயர் ஃபார் கவர்மெண்ட் ஜாப், ரைட்? இந்த மாதிரி நிறையா நான் வந்து உங்களை மட்டும் சொல்லலை, யூபிஎஸ்சி, சிஎஸ்சி அதாவது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் இல்லை, வி ஹாவ் லாட் ஆஃப் சர்வீசஸ் ஈவன் அண்டர் யூபிஎஸ்சி. அது போக ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அது போக அதர் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் இருக்குது, பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, பிஓ. எஸ், இந்த மாதிரி நிறையா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறத பார்க்குறோம். எஸ், ஸோ அது ரிலேட்டடான ஒரு அனாலிசிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா பாயிண்ட் லிட்ரலி உங்களுக்கு வந்து ஒரு 3 சார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு see about it. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுடைய அந்த யூத் பாப்புலேஷன் அப்படின்னு தான் பார்க்குறோம். அது எவ்வளோ இருக்குது? 307 மில்லியன் பீப்புள். நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய கோடி பீப்புளில் கிட்டத்தட்ட 307 மில்லியன் பீப்புள் வந்து 15 to 29 இயர்ஸ் ஓல்டாக இருக்காங்க. அதில் 141 மில்லியன் பீப்புள் ஆர் இன் த லேபர் ஃபோர்ஸ், ஆல்ரெடி தே ஆர் ஒர்க்கிங். வேரஸ் 127 மில்லியன் ஆர் இன் த லேபர் ஃபோர்ஸ், 127 மில்லியன் தான் எம்ப்ளாய்ட் ஒர்க்கிங். ஓகேயா? இதில் குட் ஜாப் ஸ்கேர்சிட்டி, அதாவது நம்ம ஒரு நல்ல வேலை எதுக்குப்பா ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் நம்மளே சொல்கிறோம். ஸோ அந்த நல்ல வேலை அப்படிங்கிறது இங்கே லேக் ஆகுது, ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒன்லி அபவுட் 15 மில்லியன் யூத், தட் இஸ் ஃபியூவர் தென் 1 in 8, 8ல் ஒருத்தர் தான் வந்துட்டு தே ஆர் ஹோல்டிங் அ ரெகுலர் salary ஜாப் வித் அ கான்ட்ராக்ட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கன்சிடர் as a good job for most of the people. கரெக்டாக? எனக்குன்னு ஒரு ப்ராப்பர் செக்யூரான ஜாப் வேணும், சோஷியல் செக்யூரிட்டி இருக்கணும் கரெக்டாக, அண்ட் சேலரி நல்லா இருக்கணும். எஸ், அதுதான் குட் ஜாப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம் சோஃபார். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் அது அவைலபிளாகவே இருக்குது. அண்ட் அடுத்து கிராஜுவேட்ஸ் ஃபேஸ் த ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் எனி குரூப் அட் 22.7%. ஸோ விச் இஸ் மோர் தென் 3 times த ரேட் ஆஃப் தோஸ் ஹூ நெவர் கம்ப்ளீட்டட் ஸ்கூல். அதாவது ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணாமல் இல்லைப்பா நான் படிக்கலப்பா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்கள விட படித்து வேலை கிடைக்காதவங்க தான் அதிகமாக இருக்காங்களாம். ஓகே, ஸோ அது. அண்ட் தென் லோ வேஜ் ட்ராப். எஸ், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்போ எனக்கு சேலரி இவ்வளோ வரும் அப்படிலாம் கிடையாது. எஸ், நான் வந்து இவ்வளோ படித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சேலரி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதானா கிடையாது. ஸோ எஜுகேஷன் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி கேரண்டி ஹை வேஜஸ். நியர்லி 55% ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ் earns less than ₹9,000 a month. ஏன்னா இப்போயுமே இருக்காங்க கரெக்டாக, படிச்சுட்டுமே நமக்கு சேலரி இன்னும் 5,000 10,000. நம்மளோட நானுமே ஃபர்ஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இப்போ இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், உங்களோட மந்த்லி சேலரி பிகினிங்கில் 15,000 வந்திருக்கலாம் கரெக்டாக. எஸ், ஸோ இது இந்த டேட்டா இருக்குது. நவ் why youth compete fiercely for government jobs? Leveling the playing field.
லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணுது. கரெக்டாக? அதாவது நீங்கள் அந்த எக்ஸாமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிவார்டு அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரி இவ்வளோ தான் படிச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, உங்ககிட்ட மணி இல்லை, இதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. உங்களோட அந்த எக்ஸாமில் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை மட்டும்தான் பார்க்க போகுது. கரெக்டாக? எஸ். இப்போது ஒரு ஏழை மாணவனும் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே நேரத்தில் பணம் படைச்சவனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணுது. நீங்கள் எப்படி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தான் வச்சு ஜட்ஜே பண்ண போகிறாங்க. ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அடுத்து இன்டென்ஸ் காம்படிஷன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு வேக்கன்சிக்கு 170 பேர் வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கான். அதாவது 2024 மட்டும் கிட்டத்தட்ட 17,700 கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு 30 லட்சம் பேர் வந்து கம்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்ரலி ஒரு வேக்கன்சி, அதாவது ஒரு சீட்டுக்கு நமக்கு எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க? 170 பேர். அண்ட் ஃபர்தராக என்ட்ரி லெவல் ப்ரைவேட் செக்டர் வந்து கம்மியாக தான் பே பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் நல்ல பே வருமே, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற டைட்டில் இருக்குமே, கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு, அது போக நிறைய பர்க்ஸ் இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். அண்ட் தென் சரி, அப்போ இது வந்து கரெக்டு தானேப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவோட எக்கானமிக்கு இந்த க்ரோத் மாடல் அப்படிங்கிறது நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. க்ரோத் விதவுட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு கண்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தளவுக்கு இல்லாமையே க்ரோத் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய க்ரோயிங் ஏஐ செக்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரைசிங் ஆட்டோமேஷன் ஜெனரேட்ஸ் ஃபியூவர் ஜாப்ஸ், அதனாலேயும் நமக்கு ஜாப்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ சப் ஆப்டிமல் சோஷியல் ஸ்பெண்டிங், நமக்கு வந்து ஹியூமன் சிஸ்டம்ஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸில் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எஜுகேஷனில் எவ்வளோ வந்து ஜிடிபி, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுக்கு இந்தியா வந்து ஜிடிபியில் 2.7% தான் ஸ்பெண்ட் பண்ணுது. இதே இது ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டால் அது இன்னும் கம்மியாக இருக்குது. எஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதிகமாக, வைரஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. அண்ட் அது போக நமக்கு வந்து ஜாப்லெஸ்னஸ் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அவங்கள கேல்குலேட் பண்ணோன்னா அந்த இன்ஃபார்மல் லோ பே ஜாப்க்கு தான் அவங்க போகிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் கன்சர்னிங்காக இருக்குது. அண்ட் இதில் விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 in 5 யங் விமன் ஆர் நைதர் ஒர்க்கிங் நார் ஸ்டடியிங். எஸ். ஸோ இதெல்லாம் இந்தியாவுடைய க்ரோத் மாடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. So yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.